வாங்க இன்றைக்கி தேங்காய் துவையல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் வதக்கி அரைக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்திக்கலாம். நான் 4 வரமிளகாய் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்திக்கிறேங்க. சேர்த்து இந்த எண்ணெயிலேயே இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. 4 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க. அதுக்கு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய்க்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் கூடவோ குறைவோ எடுத்துக்கலாங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்திக்கலாம். இது அரை மூடி அளவுக்கு தேங்காய்ங்க. இதை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு இதனையும் நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். துவையல் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அவ்வளோதாங்க, தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.